ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஒரு குரல் அதோட பொருளோட பார்க்க போகிறோம். இன்னைய டாபிக் நீத்தார் பெருமை. உலகத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அப்படின்னா சிறந்த ஒழுக்கத்தோடு பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கோருவதே நூல்களின் மரபாகும். அடுத்து, துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் என்பது உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களின் எண்ணி கணக்கிடுவதை போன்றது. எவ்வளோ அழகான குரல் இல்லையா? ஸோ இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. அப்படின்னா பிறப்பு பிறவா நிலை என்னும் இரண்டின் கூறுபாடுகளையும் ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையை உலகத்தில் உயர்ந்தது. உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. அப்படின்னா அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவனே மேலான வீடு பேடு அடைய வழி சொல்லும் விதை போன்றவன். ரொம்ப அழகான குரல் இல்லையா? அடுத்து, ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அப்படின்னா ஐந்து புலன்களாலும் ஆசைகளை ஒழித்தவனுடைய சக்திக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே தகுந்த சான்று ஆவான். ஸோ எவ்வளோ அழகாக வள்ளுவர் ஏற்றிருக்கார் பாருங்க. ஸோ இதில் சொல்கிறது எல்லாமே என்ன? ஒழுக்கமும் ஐந்து பொறிகளாகிய மெய் வாய் கண் செவி எல்லாத்தையுமே நம்ம அடக்கி ஆழ்ந்தா நம்ம இந்திர லோகத்தில் இருக்க இந்திரனே தலை பணிவான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாகும். ஸோ இதோட ஹாவ் அ குட் டே.